நைனா சஷ்டி முடிஞ்சிருச்சு. ஆமா. நைனா சிக்கன் பிரியாணியா இல்ல சிக்கன் குழம்பா? சுட சுட இட்லி செஞ்சு சிக்கன் குழம்பு வச்சு அப்படியே ஊதி சாப்பிடணும்னு ஒரு பிளான்ல தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். அதான் செய்ய போறேன். ஓகே, நான் போயிட்டு அப்ப குழம்பு வைக்க ஆரம்பிக்கிறேன். டைம் வந்து 8:30 ஆயிடுச்சு. ஐயோ, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. எப்படி சமைக்கிறதே தெரியலையே. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நான் வந்து மொத்தமா அரைச்சுலாம் வச்சிருக்க மாட்டேங்க. அதுக்காக கரண்ட் வேணும்ல. அது மட்டும் இல்லாம வீடியோ எடுக்கிறதுக்கு கரண்ட் இருந்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா வந்து இருட்டா இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கும் போதே கரண்ட் வந்துடுச்சு. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. 7 நாள் சஷ்டி விரதம் பயங்கர டெடிகேட்டடா ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் புதன்கிழமை வந்துச்சா, ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன் காலையிலேயே சிக்கன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காலையிலேயே வந்து அந்த இட்லி ஊத்துவோம் பாத்தீங்களா, இட்லி கூட சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மட்டன் குழம்புமே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன்ல இருந்து ஆரம்பிக்கலாமே அப்படின்னு பிளான். ஃபுல்லாவே வந்து இந்த லெக் பீஸ் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை கட் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு பிரஸ்ட் பீஸ் வந்து சுத்தமா பிடிக்காது. அதுலயே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் 65 ஈவினிங்கா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு லஞ்ச் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் சாப்பிட போறோம் ஆஃபீஸ்லன்னு சொன்னாரு. அதனால எனக்கு வேலையே மிச்சமா போச்சு. ஏன்னா சிக்கன் குழம்பு காலையிலே வச்சிட்டா போதும். இட்லிக்கும் அதான், மதியானத்துக்கும் அதான், ஒயிட் ரைஸ்க்கு நல்லா இருக்கும். நைட் தோசைக்கும் அதுவே செஞ்சிடலாம்னு ஒரு பிளானுங்க. அம்மா பாத்தீங்கன்னா மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. சரி, நடுவில் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நார்மலா தான் இருந்தது. அம்மா வந்ததுல இருந்து இட்லி மாவு கண்டிப்பா அவங்க தான் அரைப்பாங்க. ஏன்னா அவங்க இட்லி மாவு அரைச்சு இட்லி சுட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். நல்லா சாஃப்டா இருந்தது இட்லி. கூட வந்து பாத்தீங்கன்னா சுட சுட நான் வச்ச சிக்கன் குழம்புங்க. அதுவுமே வந்து தொட்டு சாப்பிடும்போது அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. தேங்க்யூ.